மீண்டும் ஒரு முறை அவருடைய பிள்ளைகளோடு கூட இந்த திருவசனத்தை நாம் தியானிக்கும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தையும் அதற்குரிய பலத்தையும் கொடுத்து இந்த இடத்திலே கூடி வரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு அதிகமான நன்றியையும் சோத்திரங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டவர்களாக இந்த மாலை நேரத்திலே அநேக துதியின் பாடல்கள், ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்பட்டது. அதற்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் இந்த சத்திய வசனங்களை நாம் தியானிப்பது, கேட்பது மிக முக்கியமான ஒரு காரியம்தான். ஆனால் எல்லாவற்றை விட இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அந்த ஜெபங்கள் ஏறெடுப்பது தான் மிகவும் முக்கியமானது, மிகவும் விசேஷமானது. காரணம் என்னவென்றால், அவரிடத்துல நாம் விண்ணப்பிக்கும் போது, அவரிடத்துல மன்றாடும் போது அவர் நமக்கு அதற்குரிய பதிலை அவர் கொடுத்து நம்மை வழி நடத்துகிறவராகவும் காக்கிறவராகவும் இருக்கிறார். தேவன் தாமே இந்த ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கடந்த நேரங்களிலே, கடந்த நாட்களிலே சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அதோடைய தொடர்ச்சியாக தான் நான் இப்பொழுதும் ஒரு முக்கியமான பாடத்தை குறித்து நான் உங்களிடத்திலே பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது, நம்ம ஏற்கனவே இந்த லவோதிக்கருக்கு இருந்த ஒரு நிலைமையை பற்றியும், அதிலிருந்து எப்படி விடுதலையாகி நம்ம வெளியே வர்றது அப்படின்றத பற்றியும், தேவனுடைய சித்தம் அவருடைய மீதமான சபைக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் நம்ம அதிகமாக தியானித்து படித்தோம். அந்த வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிற அந்த லவோதிற்கு கொடுக்கப்பட்ட அந்த உண்மை உள்ள சாட்சியானவருடைய தூது என்ன, செய்தி என்ன என்பதை அதை குறித்து நாம் தியானித்து பார்த்தோம். இந்த நேரத்திலே நாம் இன்றைய தினத்திலே நாம் அதை குறித்து தியானிக்க போகிறது என்னவென்றால், இத்தனை காரியங்களையும் தாண்டி, அதாவது லவோதிக்கருக்கு ஒரு சில குறைகள் இருக்கிறது, ஒரு சில சூழ்நிலைகள், பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது, சில போராட்டங்கள் இருக்கிறது, பூமியினுடைய கடைசி காலத்திலே இருக்கக்கூடிய கடைசி சபை அப்படின்னு பார்க்கிறோம். இவைகளை நாம பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்திலே வாழக்கூடிய இந்த மீதமான சபையினுடைய பிள்ளைகள் மற்ற 6 சபைகளிலும் இருந்தவர்களை பார்க்கிலும் அதிகமான ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை தாண்டிதான் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்திற்கு கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆகையினாலே நமக்கென்று அவர் வைத்திருக்கிற சில சூழ்நிலைகள், கடைசி காலத்திலே நடக்க வேண்டிய சில காரியங்கள், சில சம்பவங்கள், இவைகள் எல்லாம் நாம் நம்முடைய ஜீவிய காலத்திலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இன்னும் கொஞ்சம் சந்திக்க போகிறோம். இதிலே ஆண்டவர் நமக்கு இவைகளை எல்லாம் தாண்டி வரக்கூடிய பிள்ளைகள், அதாவது மற்ற சபைகளிலே மற்றவர்கள் ஜெயம் கொண்டதற்கும் இந்த சபையிலே ஜெயம் கொள்ளுகிறதுக்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்கிறது. என்னென்ன வேற்றுமைகளை நம்ம பார்க்கிறோம்? அதுல மிக முக்கியமான வேற்றுமைகள் என்ன? ஒரு பெரிய ஆபத்தான ஒரு நிலைமை. என்ன ஆபத்தான நிலைமைன்னு சொன்னா, மற்ற 6 சபைகளிலே நாம் என்ன செய்யறோம்னாக்க, அவர்களுக்கு குறைகள் இருக்கிறது, அவர்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கிறது, அவர்கள்ட்ட சில தவறுகள் இருக்கிறது. அதை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் சுட்டி காட்டுகிறார். ஆனால் இந்த கடைசி சபையிலே இருக்கக்கூடிய, மீதமான சபையில் இருக்கக்கூடிய நமக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், குறைகள் நம்ம இடத்துல இருக்கிறது, அந்த குறைகளை நாம் அறியாமல் இருக்கிறோம். அதுதான் பெரிய ஆபத்தான ஒரு நிலைமை. மற்றவர்களுக்கு அதை அறியும்படி வாய்ப்பு இருந்தது. ஆனால்
நாம் அதை அறியாமல் இருக்கிறது மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை. இந்த அறியாமல் இருக்கக்கூடிய நிலைமையில தேவனுடைய பிள்ளைகள் இதுல ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யார் என்றால், அந்த ஜெயம் கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் எந்தெந்த குறைகளை தேவன் அவருடைய சபையிலே சுட்டி காட்டினாரோ அந்த சுட்டி காட்டப்பட்ட குறைகளை எல்லாம் மேற்கொண்டு வெளியே வந்தவர். என்றால் நாம் என்ன பார்க்கிறோம்? சில ஆலோசனைகளை தேவன் அந்த மீதமான சபைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்தார். நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பில் புடமிடப்பட்ட பொண்ணை நான் கொடுக்குறேன் அப்படின்ற, அதை வாங்கி கொள்ள அப்படின்னாரு. அடுத்தது கண்களுக்கு கலிகம் போட்டுக்கொள்ள அப்படின்னாரு. வெண்வஸ்திரம் தரித்து கொள்ள அப்படின்னாரு. இதையெல்லாம் அவர் சொல்லும் பொழுது செவி கொடுத்தவர்கள் அதை கேட்டு வாங்கி கொண்டார்கள் அவரிடத்திலே. செவி கொடுக்காதவர்கள் அதை அலட்சியப்படுத்திவிட்டார். எல்லா சபையிலும் ஜெயம் கொள்ளுகிறவர் இருக்கிறது போல இங்கேயும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லா சபையிலும் ஜெயம் கொண்டவர்களுக்கு சில வாக்கு தத்தங்களை அவர் கொடுக்கிறார். உன்னை நான் இந்த இடத்துல கொண்டு வைப்பேன், நீ அந்த இடத்துல இப்படி உலாவுவாய், நீ இதை பெற்றுக்கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். இந்த இடத்துல அவர் ஒரு வாக்கு தத்தத்தை இந்த மீதமான சபைக்கு லவோதிக்கருக்கு அவர் கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நாம் கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எந்த அளவுக்கு பாவிகளை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க. ஏனென்றால் எல்லாருக்குமே அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னாக்கா, நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன், நித்திய ஜீவனை நீங்கள் சொந்தத்துக் கொள்வீர்கள், தேவனுடைய வீட்டிலே நீங்கள் உலாவுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு சொன்னார். ஆனா இந்த லவோதிக்கருக்கு மட்டும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விசேஷமான வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் மிகவும் நிச்சயமான ஒரு காரியம். அந்த நிச்சயம் என்னவென்றால், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தினை அவருடன் கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இந்த ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் மற்ற 6 சபைகளுக்கு அவர் கொடுக்கல. ஆக லவோதிக்கர்னு சொல்லக்கூடிய இந்த மீதமான சபையிலிருந்து ஜெயம் கொண்டு வருகிறவர்களுக்கு அவர் சொன்ன குறைகளை எல்லாம் நீக்கி கொண்டு அனலுமின்றி குளிருமின்றி இல்லாமல் அனலாகவே இருந்து அவருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே நான் அமர்ந்திருக்கிறது போல என்னுடைய சிங்காசனத்திலே நீங்கள் அமருவீர்கள். ஜெயம் கொள்ளுகிறவனை அங்க கொண்டாந்து உட்கார வைப்பேன். இந்த வசனங்களை படிக்கும்போது நமக்கு ஒரு உண்மை வெளிப்படுது. நான் இன்றைய தினத்திலே கொடுக்கிற இந்த விளக்கங்கள் எல்லாமே என்னுடைய சொந்த விளக்கங்கள் கிடையாது, சொந்த வியாக்கியானங்களும் கிடையாது. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை குறித்து அந்த 7 சபைகளை குறித்த ஒரு மொழிபெயர்ப்பை நான் ஒரியா ஸ்மித்துடைய புத்தகத்திலிருந்து எடுத்து தமிழிலே மொழியாக்கம் செய்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் கூடிய சீக்கிரத்தில் அந்த புத்தகத்தை நான் வெளியிடுவதற்கு நான் விரும்புகிறேன். அதுல ஒரு 50 பக்கம் 55 பக்கத்துக்குள்ளதான் இருக்கும். அது அந்த புத்தகம் எழுதும் போது இந்த சத்தியங்கள் எல்லாம் எனக்கு விளங்கினது. தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை, சத்தியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இதிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வசனத்தை நாம படிக்கும் பொழுது 2 சிங்காசனங்கள் அங்கே இருக்கிறது.
பரலோகத்திலே 2 சிங்காசனங்கள் இருக்கு. அவர் பரமேறி போன பிறகு அவர் அமர்ந்திருந்தது பிதாவுடைய சிங்காசனம். அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்துவுக்கென்று இன்னொரு சிங்காசனம் இருக்கிறது. 2 சிங்காசனங்கள் பரலோகத்திலே காணப்படும். இதிலே அவர் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறது, நான் உட்கார்ந்து இருக்கிறது போல, நான் ஜெயம் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறது போல, இந்த லவோதிக்கரிலே ஜெயம் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கிறார் என்றால், என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்க செய்வேன், அமர செய்வேன். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஒரு மக்களுக்கு ஆண்டவர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கல. ஆனால் இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மீதமான பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்குரிய காரணம் என்ன? இவர்கள் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய மீதமான சபை. அதாவது பூமியினுடைய மிகுந்த உபத்திரவ காலம், யாக்கோப்பின் இக்கட்டு காலத்தை கடந்து போகிறவர்கள். அடுத்தது இந்த 144,000 பேர் இதுல இருக்கிறார்கள். அடுத்தது விசேஷமான சில ஆசீர்வாதங்களை எல்லாம் இவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே மிக முக்கியமான ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம், நான் என்னுடைய சிங்காசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவர்களை என்னோட கூட நான் உட்கார செய்வேன். நன்றாக யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம கொஞ்சம் ஒரு பெரிய தலைவரோ ஒரு பெரிய மனுஷரோ நம்ம பக்கத்துல உட்கார்ந்தா அது நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆனால் நித்தியமாக ஒரு தேசத்தை நமக்கு கொடுத்தது, நித்தியமான ஒரு ஜீவனை கொடுத்து அந்த இடத்துல போய் நம்ம உட்காரும் போது சாதாரணமாக மற்றவர்களுக்கு நாற்காலிகளை போட்டு நீ அங்க உட்காருன்னு சொல்லாம அதை அந்த இடத்தை கொடுக்காம என்னோட கூட என்னுடைய சிங்காசனத்திலே நீ அமர்ந்திருப்பாய், உட்காரு. இதுதான் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மீதமான சபைக்கு, லவோதிக்கருக்கு, 7வது சபையாக இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம். இதுல இந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கும் பொழுது நாம என்ன பார்க்கிறோம்? அதுல நீண்ட நாட்களாக அவர் லவோதிக்கேயருடைய கதவை தட்டி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். நான் கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா, வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். இந்த கதவை அவர் தட்டும் பொழுது அதற்கு செவி கொடுத்து நீர் உள்ளே வாரம் சொன்னவங்க இன்றைக்கு ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படி உள்ள வந்த பிறகு அவர் முதலாவது வாக்கு தத்துவத்தை, என்ன வாக்கு தத்துவத்தை அவர் சொல்லுகிறார்? உள்ளே வருபவர்களுக்கு உள்ளே அவர் வந்த பிறகு என்ன வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார்? அவர் உள்ளே வந்த உடனே அவர் ஒரு விருந்தாடியாக நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். நம்முடைய இருதய கதவுகளை திறந்து நமக்குள்ளே வந்திருக்கு. அப்படி அவர் உள்ளே வந்த பிறகு நம்மோடு கூட உட்கார்ந்து அவர் எப்படி சீஷர்களோட உட்கார்ந்து போஜனம் பண்ணினாரோ அதே போல போஜனம் பண்ணுவேன் என்று முதலாவது வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கும். போஜனம் சொல்லும் பொழுது நம்ம தீர்க்க தரிசனங்களை படிக்கும் போது நம்ம ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்கிறோம். எல்லா அட்வந்து விசுவாசிகளுக்கும், அநேகமாக எல்லா தீர்க்க தரிசன மாணாக்கர்களுக்கும் இந்த விளக்கங்கள் தெரியும். அட்வந்து சத்தியங்களை நன்றாக படித்தவர்களுக்கு நிச்சயமா தெரியும். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும் அப்படின்னு. ஆக இதுக்கு ஒரு சுய தோற்றம் கிடையாது. போஜனம்னு சொல்லும் பொழுது அந்த போஜனமாக நம்ம உலக பிரகாரமான போஜனமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லாமே ஒரு அடையாள அர்த்தமான சிம்பாலிக் பிரசன்டேஷன்ஸ். அப்ப நம்ம இதுல பார்க்கும் பொழுது இங்க போஜனம்னு அவர் எதை சொல்றாரு? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே என்னுடைய போஜனமா இருக்கிறது, என்னுடைய ஆகாரமா இருக்குது அப்படின்னு. ஆக
அவர் நம்மோடு கூட வந்து என்ன போஜனம் பண்ண போகிறார், என்ன செய்ய சாப்பிட போகிறார்? மற்றவர்களோட அவர் சீஷர்களோட உட்கார்ந்து போஜனம் பண்ணும்போது வேற காரியங்களை சொல்லி போஜனம் பண்ணார். ஒவ்வொருத்தரோடையும் அவர் போஜனம் பண்ணியிருக்கிறார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவர் வேத சத்தியங்களை அவர் எடுத்து விளக்கம் கொடுத்து காண்பித்திருக்கிறார். ஆனால் இந்த மீதமான பிள்ளைகளுக்கு எந்த சத்தியத்தை அவர்களோட கூட அவர் காண்பித்து விளக்கம் கொடுத்து அவர்களோட கூட போஜனம் பண்ண போகிறார். அதாவது ஒரு உண்மையை நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த மீதமான பிள்ளைகள் லவோதிக்கா பின்னாலே பெறப்போகிற பெரிய ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம போன பிறகு நம்முடைய 1000 வருஷ அரசாட்சியிலே ஆளுகையில இருக்கும் பொழுது இந்த மீதமானவர்களுக்கு மட்டுமே ஒரு தனி ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கு. என்ன ஆசீர்வாதம் என்றால், அந்த கிறிஸ்துவோட கூட அவருடைய சிங்காசனத்திலே உட்காரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்பதை குறித்தும், அது எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்பதை குறித்தும், இவைகளை குறித்து நம்ம இடத்திலே அவர் பாடம் சொல்லி கொடுக்கும்படியான ஒரு போஜனத்தை முதலாவதாக நமக்கு கொடுக்கிறார். இந்த பூமியில் இருக்கும் பொழுது, பூமியில் இருக்கும் போதே இந்த சத்தியங்களை, இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் ஆராயும் பொழுது நமக்கென்று சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின காரியங்கள் அட்வென்ட் சபையானது ஆரம்பித்த காலங்களிலேயே அது கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரேயா ஸ்மித் என்பவர் அந்த புத்தகங்களுக்கு விளக்கங்களை எழுதினார். தானியேல், வெளிப்படுத்தல இருந்த 2 புத்தகங்களுக்கு விளக்கங்களை எழுதினார். அந்த விளக்கங்களை அவர் எழுதின போது அம்மையார் என்ன எழுதுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் அவருடைய கட்டுரையை நான் ரிவ்யூ என்றால் பத்திரிகையிலே பார்க்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும்போது நான் தேவனை சோத்தரிக்கிறேன். தொடர்ந்து அவர் இப்படி எழுத வேண்டும். அவருடைய கை சோர்ந்து போனால் அவருடைய மகன் அவர் சொல்ல சொல்ல இந்த விளக்கங்களை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி, அந்த சத்தியங்கள் உண்மை உள்ளவைகள். அம்மையார் இருக்கும் பொழுதே தேவன் அந்த விளக்கங்களை அங்கீகரித்து முதலாவது அட்வென்ட் இறையியல் கல்லூரிக்கு அவரை தான் தலைவராக நியமித்தார்கள். அதை நியமிக்கும்படி அம்மையாருக்கு ஆண்டவரே தம்முடைய தரிசனத்திலே அவர்கள் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய விளக்கங்களிலே என்ன சொல்லப்படுகிறது, நாம் பெறப்போகிற இந்த பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த பூமியில் இருக்கும் போதே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். பொதுவாக தானியேல், வெளிப்படுத்தல், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே முழுமையாக நமக்கு வெளிப்படுத்தப்படலை. தானியேலே சில காரியங்களை கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார், நீ போய் என்ன செய், நீ இளைப்பாறு, நாட்களின் முடிவிலே உன்னுடைய சுதந்திர வேதத்துக்காக நீ எழுந்து எந்திரிப்பாய். அது வரைக்கும் இந்த பொருள் இதெல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் மறைப்பொருளாகவே இருக்கும், முத்திரை உடைக்கப்படாமல் இருக்கும். ஆனால் அந்த முத்திரை உடைக்கப்பட்ட காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கங்களின்படி கிபி 1798 பிறகு தேவனுடைய பிள்ளைகள் மீதமான சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய ஸ்லாக்கியம், இந்த 2 தீர்க்க தரிசன புத்தகங்களிலே இருக்கக்கூடிய தெளிவான விளக்கங்களையும் சத்தியங்களையும் புரிந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கு. யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதுதான் அவர் மீதமான பிள்ளைகளோடு செய்யக்கூடிய போஜனம். அந்த அப்பத்தை தான் நாம் இப்பொழுது புசித்துக் கொண்டிருக்கோம். ஆக தேவனுடைய பிள்ளைகள் கடைசி நாட்களிலே இந்த போஜனத்தை நாம் புசிக்கிறோம். நாம் இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்று. அதில் மிக முக்கியமாக முதல் விஷயமாக நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், கிறிஸ்துவானவர் அவர் பரமேறின பிறகு முதலாவது அவர் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட ஜெயங்கொண்டு உட்கார்ந்தார்னு பாருங்க. ஜெயங்கொண்டு உட்கார்ந்த பிறகு அவருக்கு இன்னொரு சிங்காசனம் இருக்கிறது.
அந்த சிங்காசனத்திலே யாரை உட்கார வைக்கிறார் கூட? நான் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல என்னோட கூட நீங்களும் உட்காருவீர்கள். மீதமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்தை நம்ம விசுவாசிக்கலன்னு சொன்னா அது பெரிய நஷ்டம், பெரிய வேதனை. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. கடைசி நாட்களில் நாம ஜீவிக்கிறோம். ஆனால் இந்த காரியங்களை எல்லாம் நமக்கு விளக்கி கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் அதிகமாக படித்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அம்மையார் என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்க, தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகத்தை நம்ம சிறு சிறு புத்தகங்களாக, சிறு சிறு தலைப்புகளாக போட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், படைமுயற்சி கூட்டம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாரும் கையில பெற்றுக்கொள்ளும்படியாக அதை அச்சிட வேண்டும் அப்படின்னு சொல்றேன். அதை படிச்ச பிறகுதான் நான் என்ன செய்தேன்னு சொன்னா, 7 சபைகள் அப்படின்ற அந்த சத்தியத்தை நான் படிச்சு பார்த்து அந்த விளக்கங்கள் இந்த கமெண்ட்ரில இருந்து எடுத்து தமிழ்ல அது மொழியாக்கம் செய்கிறேன். சரி, இதுல நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? 2 சிங்காசனங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு சிங்காசனம் கிறிஸ்துடையது, இன்னொரு சிங்காசனம் பிதாவுடையது. அவர் இப்பொழுது இருக்கிறது அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்து அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இவர் செய்கிற ஆளுகையை அவர் முடித்துவிட்டு அவர் என்ன செய்ய போகிறார் என்றால், தம்முடைய சிங்காசனத்துக்கு மாறக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. நம்முடைய சிங்காசனத்தில் போய் உட்காரக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்துக்காக தான் நாம் இப்ப காத்து கொண்டிருக்கோம். அதாவது அவர் தம்முடைய சிங்காசனத்திலே உட்காரக்கூடிய நேரம் வரும் பொழுது அது உலகத்தினுடைய முடிவு காலமாக இருக்கும். இந்த சிங்காசனத்திலே அவர் உட்காருவதற்கு முன்பாக பிதாவின் சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு என்ன செய்கிறார் என்றால், அடுத்த சிங்காசனம், அவருடைய சிங்காசனத்தில் உட்காருவதற்கு முன்பாக ராஜ்யத்தை பிதாவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். பாவத்திலே விழுந்த ஒரு உலகம், அது தேவனுடைய ராஜ்யத்தோடு சேர்ந்திருந்த உலகம். பாவத்துக்கு முன்னால, பாவத்தினால இந்த உலகம் தனியா பிரிக்கப்பட்டு கிடந்துச்சு. அதை மீட்பதற்காக அவர் வந்தார். மீட்பதற்காக வந்தவர் அங்கே சத்திய விதைகளை அவர் விதைத்து இப்ப அறுவடைக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே அவர் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், மீட்பதற்காக வந்தவர் எல்லா மீட்பின் வேலைகளையும் செய்து முடிச்சுட்டு இப்போ அவர் செய்யக்கூடிய காரியம் கடைசியில என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த மீட்கப்பட்ட அந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய மக்களையும், நித்தியத்துக்கென்று தகுதிப்படுத்தப்பட்ட மக்களையும், அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரத்து கொண்ட மக்களையும் அவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? பிதாவிடத்திலே காண்பித்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அவரை சேர்த்துக் கொள்கிறார். இதிலே மற்றவர்கள் எல்லாரும், மற்ற திரளான மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. கடற்கரை மணலத்தனையாக திரளான மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் மீதமான சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அவங்களும் வந்திருக்காங்க. அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார். அதுதான் இந்த ஆசீர்வாதம் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய. நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல என்னோட கூட ஜெயங்கொள்ளுகிற நீங்களும் உட்காரும்படி, என் சிங்காசனத்தை உட்காரும்படி நான் உங்களுக்கு அருள் செய்வேன். இதான் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து இந்த பூமியில் இருக்கும் போதே நாம் தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கு. அவைகளை படிக்கும் பொழுது அவைகளெல்லாம் நாம் இப்பொழுதே விசுவாசிக்க ஆரம்பித்தால்தான் அந்த ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்பதற்கு அந்த விசுவாசம் நமக்கு ஒரு வழியாக இருக்கும். தேவனுடைய காரியங்களை நாம் படிக்கும் பொழுது, அதை சிந்திக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வசனத்தை ஒருத்தரை சொன்ன பொழுது அதை நீங்கள் கர்த்தருடைய வசனமாகவே ஏற்றுக்கொண்டதற்காக நான் தேவனை சொல்லியிருக்கிறேன். அதை அந்நிய காரியமாக யார் நினைக்கிறாங்களோ, அந்நிய காரியமாக யார் எண்ணுகிறார்களோ, யார் அதற்கு செவி கொடுக்காமல் விட்டாங்களோ, அலட்சியமா இருந்தாங்களோ, ஏசாவை போல ஒருவேளை ஊழுக்காக அந்த சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு.
அது போல இதை அலட்சியப்படுத்தினவங்க அந்த பெரிய ரட்சிப்பை அவங்க இழந்துருவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? இந்த பூமியில இருக்கும் மட்டும் இந்த சத்தியங்களை தியானிப்பதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை வெளிப்படுத்தும்படியான ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்து நம்மோட கூட அவர் இப்பொழுது போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற காரியம், அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போய் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே நம்ம உட்கார போகுது. சபைகளுக்கு ஆலோசனை என்ற புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அதிலே ஒரு சில குறிப்புகள் இருக்கு. அம்மையாருடைய முதலாவது தீர்க்கதரிசன காட்சியிலே அவர்கள் 7 ரைட்டிங்ஸ் என்ற புத்தகத்திலே அதை குறித்து எழுதுகிறார்கள். அந்த காட்சியிலே, அந்த தீர்க்கதரிசன காட்சியிலே அவர்கள் கண்ட காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த காட்சியை அவர்கள் கண்டாங்க. இதிலே அவர் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த தரிசனத்தை கண்ட பிறகு அவர் அந்த ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது அந்த ஆலயத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கும்படியாக அவர் முயற்சித்தார்கள். அப்பொழுது அவர் கூட இருந்த தூதன் என்ன சொன்னார் என்றால், 144,000 பேர் மட்டுமே இந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஏனென்றால் பரலோகத்திற்கு போன பிறகு நம்ம ஆளுகை செய்யறது மட்டுமல்ல, நாம அங்க தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரியர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கு. அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் உண்டு. ஆகியனாலே நீ திரும்பவும் பூமிக்கு போய் உண்மையாக இருப்பாயானால் நீ என்ன செய்யலாம், இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு அந்த சபைகளுக்கு ஆலோசனை புத்தகத்தை நீங்கள் படித்தீர்களானால் தெரியும். ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆலயத்திலே போய், தேவனுடைய ஆலயத்திலே போய் அந்த வேலையை செய்யும் பொழுது ஆசாரிய வேலையை செய்யக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு ஸ்லாக்கியம் இவர்களுக்கு மட்டும் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், 144,000 பேருக்கு மட்டுமே அவர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். கடைசியில் இருக்கக்கூடிய இந்த சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், மற்ற உலகங்களையும் போய் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். இது இவர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று அம்மையார் எழுதுகிறார். ஆக எப்பேற்பட்ட விசேஷமான வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதங்களை இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார்னு பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவர்களாகிய இந்த கடைசி காலத்தில் இந்த சபையில் இருக்கக்கூடிய மக்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான், அதிகமான பேர் இருக்க மாட்டாங்க. எந்த சபையிலுமே அப்படி கிடையாது. 6 சபைகளும் அப்படி கிடையாது. கடைசியில கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அவங்கதான் மீதமானவர்கள். அவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல சொல்லும் போது, வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு, அத்தி மரத்தை உழுக்கும் போது அதுல கொஞ்சம் காய்கள் என்ன செய்த கனிகள் மீதமா இருக்கிறது போல நான் மீதமானவர்களை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற. ஆக தேவனுடைய பிள்ளைகள் கடைசி காலங்களில் நாம் ஜீவிக்கும் பொழுது கொஞ்சம் சிறு கூட்டமாகத்தான் இருக்க போகும். ஆனால் நம்மோட இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் மிகவும் பெரியவர். ஆக தேவனுடைய பிள்ளைகள் நாம இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். இதுல நம்ம சில வசனங்களை நாம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன வசனங்களை நாம பார்க்க போகிறோம்? அதாவது நமக்கு வசனம் என்ன சொல்லுது? ஒரு சில வசனங்கள் சகரியா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். சகரியா 6ஆம் அதிகாரம் 12, 13. அவனோட சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து முளைத்தெலும்பின கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிழ்மை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும்.
இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு பாடம் நமக்கு ஞாபகம் வரணும். சமீபத்துல கூட நம்ம ஓய்வாள் பள்ளி பாடத்துல அதை படிச்சோம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த பாடத்தை நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும். இந்த சத்தியங்களை நம்ம படிக்கும்பொழுது நம்ம இன்னும் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவன் சாலேமின் ராஜாவாகவும் பிரதான ஆசாரியனாகவும் இருந்தான். சாலேமின் ராஜான்றது ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜா. அந்த ஒரு தகுதியும் கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. அடுத்தது, அவர் பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். ரெண்டு தகுதியை, ரெண்டு பொறுப்பை மெல்கிசேதேக் பெற்றிருந்ததுனால அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக வந்தவர் கிறிஸ்து. அவர் பிரதான ஆசாரியராக வர்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அவருடைய ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஸ்தானத்துல அவருடைய ஆளுகையிலும் நமக்கு பங்கு கொடுக்கிறார். அவருடைய அந்த பிரதான ஆசாரிய ஊழியத்துல நமக்கு பங்கு கொடுக்கிறார். அவருடைய ஆலயத்திலே போய் நாம் ஊழியம் செய்ய போகிறோம். ஆளுகைன்னு சொல்லும் பொழுது, கிறிஸ்துவானவர் இந்த பூமியை ஆளும் பொழுது இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்லாக்கியம் துன்மார்க்கரை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து சபைக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறார், உங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நீங்க என்ன செய்றீங்கன்னாக்க வழக்குக்கு போறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளலாம். பரிசுத்தவான்களும் நியாயஸ்தானத்திலே நியாயம் விசாரிப்பார்கள் என்று அறியீர்களா அப்படின்றார். அந்த பரிசுத்தவான்கள் யாரு? மீதமான சபையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஜெயங்கொண்டவர்கள். இந்த லவோதிக்கிற்கு இருக்கக்கூடிய குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் மேற்கொண்டவர்கள், நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை வாங்கி கொண்டவர்கள், கண்களுக்கு கலிக்கம் போட்டுக் கொண்டவர்கள், வெண்வஸ்திரம் தரித்துக் கொண்டவர். ஆக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் இவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்மை அவர் என்ன செய்கிறார் என்றால், கொண்டு போய் இவ்வளவு பெரிய இடத்தை நமக்கு கொடுக்கிறார். ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். ஏன் விசேஷமான ஆசீர்வாதம்? ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இவர்கள் தாண்டி வந்திருக்கிறார். மீதமான பிள்ளைகள், லவோதிக்கேயர். ஆக இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களிலே நாம் மிக முக்கியமானது இந்த காரியங்களை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதற்கு அடுத்த வசனமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24, 28. ஒன்று கொரிந்தியர் 15, 24 28. வாசிக்கிறேன். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்க போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பராகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்பதும் வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது தேவனே சகலத்தையும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருமாய் கீழ்ப்பட்டிருப்பார். பிதாவுடனே கூட அவருடைய சிம்மாசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அந்த முடிவு அதன் பின்புதான் முடிவு உண்டாகும். அந்த முடிவு உண்டாகிற சமயத்துல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரிக்கிறார்.
துரைத்தனம்ன்றது என்ன? ஒரு சர்வாதிகார போக்கு. சபையிலும் சரி, இந்த உலகத்திலையும் சரி, அந்த போக்கை ஆண்டவர் விரும்பல. அந்த போக்கின் அடிப்படையில தான் போப்பு மார்க்கம் வந்தது. அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரிக்கிறார். சாத்தானுடைய வல்லமையெல்லாம் பரிகரிச்சு போட்டார். எந்த அதிகாரமும் அவருக்கு கீழே தான். இனிமே தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கும். இந்த வசனத்துல நம்ம படிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், பிதாவிடத்திலே எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய கரங்களிலே இந்த ராஜ்யத்தை அவர் ஒப்பு கொடுக்கும். இதைதான் அவர் எதிர்பார்த்தார். இந்த ரட்சிப்பின் வேலையை செய்வதற்கென்று அவர் முதலாவது விரும்பும் பொழுது, பிதாவானவர் விரும்பும் பொழுது, யார் போவார் அப்படின்னு சொல்லி அவர் அங்கலாய்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் நமக்காக வந்தார். அந்த அனுபவத்துக்கு பிறகு அவர் பலியாடாகவும் பிரதான ஆசாரியராகவும் ராஜாதி ராஜாவாகவும் நம்ம கூடவே இருந்தார். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது மக்கள் என்ன செய்யலன்னு சொன்னாக்க, யூதர்கள் அவர் என்ன ராஜான்றத புரிஞ்சுக்கல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னாக்க, ராஜான்னு சொல்லும் போது, யூதருக்கு ராஜான்னு சொல்லும் பொழுது இந்த சாலமேன் ராஜாவை போல அவர் இருப்பார் அப்படின்றத அவங்க நினைக்கல. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, இவர் எப்படிப்பட்ட ராஜா? அந்த உலகத்துக்கு ரோமர்களை எதிர்த்து ஜெயிக்க போகிற ஒரு ராஜா. அவர் கையில ஒரு பெரிய ஈட்டி இருக்கும், பெரிய வாள் இருக்கும், கேடையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எதுவுமே அவர்கிட்ட இல்லை. நம்ம வேதாந்தத்துல பார்க்கிற சர்வாயுத வர்க்கம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதுதான் இருந்துச்சு அவர்கிட்ட. ஆக இவைகளெல்லாம் கொண்டு அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் போனார். இதுல எல்லா சத்துருக்களையும் அவர் கீழாக்கி போட்டாரு. அதுல மிகவும் முக்கியமான கடைசியாக பரிகரிக்கப்பட வேண்டிய சத்துரு, வசனம் நமக்கு என்ன சொல்லுது? பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம் அப்படின்னு சொல்லுது. சங்கீதம் 110 முதலாவது வசனம். சங்கீதம் 110 முதலாவது வசனம். சங்கீதம் 110 1. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கும் போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றான். நான் உம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். கிறிஸ்துவானவர் யாருடைய வலது பரிசில் இருக்கிறாரு? பிதாவின் வலது பரிசில் இருக்கிறார். ஸ்தேவான் மரிக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை அவர் கண்டார். கிறிஸ்துவானவர் பிதாவினுடைய வலது பரிசில் வீற்றிருக்கிறதை நான் காண்கிறேன் அப்படின்னு. எது வரைக்கும் அவர் வலது பரிசில் வீற்றிருக்கிறார்? உடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும். எல்லா சத்துருக்களையும் அவர் பரிகரிச்சாரு. எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டார். எல்லா சத்துருக்களும் போயிட்டாங்க. யாருமே அவங்க இது பிறகு ஜெயம் கொள்ளல. ஏன்னா ஜெயம்ன்றது அவருக்கு மட்டும்தான். இந்த ஜெயத்தை அவர் எப்ப பெற்றுக்கொண்டார் என்றால், அவர் மரணத்தை ஜெயித்த போதே திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்ட்டார். ஆகையினால் இந்த வெற்றி முதல்ல அவருக்கு கிடைச்சு போச்சு. என்னைக்கு அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து அவர் மரணத்தை ஜெயித்தாரோ அன்றைக்கே அந்த ஜெயம் அவருக்கு கிடைச்சு போச்சு. இதுல நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த தேவனுடைய பிள்ளைகள் கடைசி நாட்களிலே இந்த இடங்களிலே இருக்கிறவர்கள் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரே ஒரு சத்துருவை மட்டும் அவர் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இன்னமும் அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. ஆனால் பாவத்தினால ஏற்பட்ட மரணத்துக்குள்ளான மனுஷர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழும்பி வெளியே வரணும். அப்பதான் அவர் என்ன சொல்றாரு? மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லி சொல்றாரு.
அந்த நேரம் வர்ற வரைக்கும் பிதாவானவர் அவரை வலது பாரசிலே உட்கார வைத்திருக்கிறார். பிதாவானவர் அவரை வலது பாரசிலே உட்கார வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அதற்கு பின்பு என்ன செய்கிறார்? மரணத்தை அவர் ஜெயித்துட்டார். இங்கே பூமியிலே உயிரோடு இருந்த பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். மருத்துவர்கள் திரும்பவும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இவர்கள் அனைவரையுமே கொண்டு போய் பரலோகத்திலே தம்முடைய பிதாவுடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் பிதாவுக்கு முன்பாக, இதோ நானும் என்னால் மீட்டுக் கொள்ளப்பட்ட என் ஜனங்களும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஒப்படைக்கிறார். அவர் அப்படி ஒப்படைக்கும் பொழுது அவர் மரணத்தை பரிகரித்து கடைசியா எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். பரிகரிக்கப்பட வேண்டிய சத்துரு, கடைசி சத்துரு மரணம். அது அப்பதான் அவர் பரிகரிக்கிறார், அப்பதான் மேற்கொள்ளுகிறார். ஆகையினால இதற்கு பின்பு பாவத்தை அவர், அதனால் ஏற்பட்ட அந்த விளைவை, மரணத்தை அவர் ஜெயித்து எல்லாரையும் கொண்டு வந்த பிறகு, அதை ஜெயிக்கிற வரைக்கும் இந்த பூமியை ஆளுகிறவன் சாத்தான். இப்பொழுது அவர் ஜெயித்த பிறகு, கடைசி சத்துருவும் முடிஞ்ச பிறகு, ஒரு சத்துருவும் இப்ப கிறிஸ்துவுக்கும் கிடையாது. எல்லா சத்துருக்களையும் பிதாவானவர் பரிகரித்து போட்டு எல்லாவற்றையும் அவருக்கு காலு கீழே கொண்டு வந்து வச்சுட்டார். அதை கொரிந்தியர்ல சொல்லும் போது பவுல் என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் பரிகரிக்கப்பட வேண்டிய சத்துரு எல்லாவற்றையும் முடிச்சாச்சு. ஆனால் பாதப்படி ஆக்கி போட்டவர் பிதா கிறிஸ்துவுக்கு பாதப்படி ஆக்கி போட்டார். ஆனா பிதா என்ன செய்யல? அவருக்கு கீழானவராக இல்லை. கடைசி வரைக்கும் பிதா மேலானவராகவே இருந்தார். அதுக்காக கிறிஸ்துவுக்குரிய தகுதியும் கிறிஸ்துக்குரிய சக்தியும் இதுவும் அந்த பரிசுத்தமும் அவருடைய அந்த மூன்று பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற அந்த மூன்று ஸ்தானங்களிலிருந்து அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது கிடையாது. அதனுடைய ரகசியம் பெரிய ரகசியம். அதை நம்ம இன்னும் நிறைய படிக்கணும். இதுல அவர் என்ன சொல்றாரு? நமக்கு அவர் இந்த ஸ்லாக்கியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். கடைசி காலத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். கடைசியாக வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. வெளிப்படுத்தல் 20:4. வெளிப்படுத்தல் 24. ஓகே. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், ஸ்திரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அதாவது இந்த மீதமான பிள்ளைகள் நவோதிக்கேயர் ஜெயங்கொண்ட பிறகு அவருடைய ராஜ்யத்திலே கிறிஸ்துவோட கூட அவருடைய சிங்காசனத்திலே நாம் உட்கார்ந்த போது நமக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், துன்மார்க்கரை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய வேலை. நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த வேலையை அவர் கொடுத்த பிறகு எவ்வளவு காலம் நாம் அவரோட கூட நம்ம இருக்க போகிறோம்? 1000 வருடங்கள் நம்ம அந்த அரசாட்சியிலே நம்ம கூட இருக்க போகிறோம். அவர் நம்மையும் ராஜாக்களாக மாற்றுகிறார், நம்மையும் ஆசாரியர்களாக மாற்றுகிறார். நமக்கும் ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தையும் வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கிறார். கடைசியாக இன்னொரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 18 இருந்து 27 வரைக்கும் இருக்குது. அது முழுசா வாசிக்கலனாலும் முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 1000 வருடங்கள் மட்டும் கிடையாது, காலங்காலமாக நித்தியமாக அழிவில்லாத அந்த ராஜ்யத்தை பெற்ற பிறகு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கும் அந்த ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார். ஆக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம இந்த சபையில நம்ம அங்கத்தினரா இருக்கிறோம்னு சொன்னாக்க இந்த சத்தியங்களை நாம தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் என்றால் உலகத்திலே நம்மை விட விசேஷமானவர்கள் யாருமே கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், எத்தனை பேர் கொஞ்சம் குறைவாதான் இருக்கிறோம். நம்ம குறைவாக இருந்தாலும் சிறு கூட்டமாக இருந்தாலும் பயப்படாத சிறுமந்தையே அப்படின்னு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார். இந்த சிறுமந்தையாக இருந்தாலும் நமக்கு இந்த நாளிலே ஒரு பெரிய காரியத்தை நமக்கு அவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கும். நமக்கு மட்டுமல்ல, ஜெயங்கொள்ளுகிற அனைவருக்குமே இந்த வாக்குத்தத்தம் உண்டு. அந்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? பிதாவின் சிங்காசனத்திலே கிறிஸ்து ஜெயங்கொண்டு அமர்ந்தது போல கிறிஸ்துடைய சிங்காசனத்திலே நாம் உட்கார போகிறோம். உட்கார்ந்து நாமும் என்ன செய்ய போகிறோம் என்றால் 1000 வருடங்கள் அரசாட்சியிலே நாமும் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். அங்கு அவருடைய ஆசாரிய வேலையை நம்ம செய்ய போகிறோம். துன்மார்க்கரை நியாயம் தீர்ப்பதற்கு அந்த நியாயஸ்தலங்களிலே உட்காருவதற்கு நமக்கு இடம் கொடுக்கிறார். இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை கிடையாது. கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் எப்படி நிச்சயமானதா இருக்குதோ அது போல இதுவும் எல்லாமே நிச்சயமானதா இருக்கு. இந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெறப்போகிறோம். இதை நாம மறக்காதபடிக்கு அவருடைய ஆவியின் பலத்தினாலே கடைசி மட்டும் இந்த ஒரு நம்பிக்கையோடு ஜீவிப்பதற்கு தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். 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 அருமையான செய்தி வழங்கிய சகோதரருக்கு நன்றி. முடிவு ஜெபத்தை எடுக்குமாறு அழைக்கின்றேன். எங்கள் கிருபை நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் அற்ப மனுஷர்கள், எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற மேலான அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது. இந்த உலகத்திலே ஒருவரும் காட்டாத ஒரு அன்பை நீர் எங்களுக்காக காண்பித்திருக்கிறீர். தாயோடைய அன்பிலும் தகப்பனுடைய அன்பிலும் மேலான அன்பு உங்களிடத்தில் இருக்கிறது. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் மிகவும் பெரியது. மீதமான பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இடங்கள், சாக்கியங்கள், அதிகாரங்கள், நன்மைகள் எல்லாமே மிகவும் பெரியது. இவைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசன்னத்தை தந்து என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும். இந்த சமாதானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து வழி அனுப்ப வேண்டுமாக்கின்றேன். அந்த ராஜ்யத்துக்குள்ளே பங்கு பெறுவதற்கு கர்த்தத்தாமே எங்களுக்கு நீர் கிருபை செய்தார். இதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், பலவீனங்கள், தீமைகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை வடுவாதபடி காக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்கள் மீறுதல்களை நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தது. இந்த கடைசி நாட்களிலே இருக்கக்கூடிய என்னென்ன சோதனைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் மேற்கொள்ளும்படியான பலத்தை எங்களுக்கு தார். நாங்கள் உம்முடைய ஆலோசனைகளை பின்பற்றவும் ஏற்றுக்கொள்ளவும், ஏதோ நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த விலையேறப்பட்ட பொருளை நாங்கள் வாங்கிக் கொள்ளவும், வெண்வஸ்திரத்தை நாங்கள் வாங்கிக் கொள்ளவும், கண்களுக்கு கலிக்கத்தை போட்டுக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தனித்தனியாக பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்படியாக கிருபை செய்து உங்களுடைய கிருபையிலும் சத்தியத்திலும் நீர் வழி அனுப்பி இதோ உங்களுடைய பிள்ளைகள் மீண்டும் அந்த இடத்திலே கூடும் மட்டும் உடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கவும், சதா காலங்களிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து இந்த ரட்சிப்பின் சமாதானத்தையும் வாக்குத்தத்தையும் ஒருவரும் சுதந்தித்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆமென்.